ஒரு கள்ளக்காதல் வீடியோ போட்டால் பின்னாடி கமெண்ட்டில் வந்து அந்த பொண்ணை பற்றி எல்லாரும் என்னவோ ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த நாட்டில் திடீர்னு எப்படிப்பா இவ்வளோ கலாச்சார காவலர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ கலாச்சார காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தினம் தினம் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படி கொஞ்ச நேரம் பார்த்தாரு. பார்த்துட்டு, வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போற, அதனால நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. நீ சிரிச்சு அழகா இருக்கு. நீங்க அடுத்தடுத்த படங்கள்ல இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வர மாதிரி உண்மையிலேயே சார் இன்னும் ஒரு 4 லவ் சீன் போட்டு வேற எதுவுமே வேணாம், தி எண்டுன்னு போட்டா கூட இந்த படத்தை நான் வந்து திரும்ப திரும்ப 2-3 தடவை பார்த்துருப்பேன். சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்மோடைய படம் வந்து அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. 2 பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பூட் கேம்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் எடுப்பார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படி கொஞ்ச நேரம் பார்த்தாரு. பார்த்துட்டு, வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போற, அதனால நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் him ஃபார் த கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் he has for the films that he is making. அண்ட் இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க, 28 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன் புதுசாக இந்த படத்தில் இந்த கண்டென்ட்டை, இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்காக இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்தில் நார்மலாகவே அவருடைய படங்களில் ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹவ் டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பாக, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமானவங்களை நான் சொல்லலைன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா, பசங்க, அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கேரக்டர், எல்லாருமே வந்து தே டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. ஐ ரியலி விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்கின் சாருக்கு முன்னாடி என்னை மேடைக்கு கூப்பிட்டுருங்கன்னு நிகில் சார்கிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போல்லாம் பல ஆடியோ லான்ச்சுகள் மிஸ்கினில் தொடங்கி மிஸ்கினிலேயே முடிகின்றது. அதனால் எல்லோரையும் போல் சசி சாரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷமாக கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருடைய எந்த படம் எடுத்தாலும் அதில் நமக்கு டேக்அவே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் அது நிறையவே இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு பொம்பளை 608 நாள் ஸ்பேஸில் போய் இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கும் பெண்களை பற்றின நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு காலத்தில் நாடகமும் கூத்தும் இருக்கும்போது நடுவில் வந்து கட்டியக்காரன்னு ஒருத்தன் வருவான். அவன் அடிக்கிற ஜோக்கு எல்லாமே பெண்கள் குறித்த தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லோரும் சிரிப்பாங்க. அதன் பிறகு பிரிண்ட் மீடியா வந்த பிறகு காசிப்பாக மாறினுச்சு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானுச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும், இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு கள்ளக்காதல் வீடியோ போட்டால் பின்னாடி கமெண்ட்டில் வந்து
அந்த பொண்ணை பற்றி எல்லாரும் என்னவோ ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த நாட்டில் திடீர்னு எப்படிப்பா இவ்வளோ கலாச்சார காவலர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ கலாச்சார காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தினம் தினம் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கமெண்ட்டில் பேசுகிறவன் பூரா அவன் தெருவில் நடக்கிறத கேட்கணும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. அப்படியான சூழலில் இந்த நூறுசாமி மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. ஏன்னா இந்த படம் ஆண்கள் பார்க்க வேண்டிய பெண்களுக்கான படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஆண்களுக்கான படம். அப்படியான ஒரு படம், மிக அற்புதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ கேரக்டர்ஸ், சில பேரால் மட்டும்தான் சினிமாவில் இதை செய்ய முடியும், சசி சாரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படியான கதாபாத்திரங்கள். சுவாசிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு விஜய் ஆண்டனி சாரோட ஃபேஸ் நினச்சா நமக்கு ஒரு த்ரில்லர் கதை தான் ஞாபகம் வரும் எழுதுறதுக்கு. அப்படியான சூழலை இந்த படம் உடைச்சிருக்கு. ரொம்ப சூப்பர் சூப்பர். ஒரு ஃபேன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற ஒரு மனுஷி, தகப்பன்களாக மாறக்கூடிய மகன்கள், எங்கேயோ ஒரு நடைப்பயணத்தில் வந்து நம்பிக்கையை விதைக்கிற மோட்சம், தேசிய கொடியை தைக்கிறதுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வலியை பகிர்ந்து கொள்கிற ஆசிரியர், அன்பை தனது அன்றாட இயல்பாக்கி கொண்ட ஏழுமலை, இப்படி எத்தனை கதாபாத்திரங்கள். இதை வந்து உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படம் நான் அவர்கிட்ட சொன்னேன், பூ வந்து மிகச்சிறந்த படம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அது தேட்ரிக்கலாக போகல. இந்த படம் மிகச்சிறந்த படம், தேட்ரிக்கலாக சூப்பராக போகும். பூ விட்டதை 100 சாமிகள் பிடிக்கும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. லவ் யூ சார், லவ் யூ. இருக்கிறப்போ நான் கொடுத்த நம்ம வீட்டிலேருந்து அவர் வந்து ரொம்ப விரும்பி நல்ல டைலாக் எப்போ எழுதும்போது கண்டிப்பாக நிகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பிளாக் காப்பியில் எது எடுத்தாலும் ரொம்ப சின்சியராக, பேரன்போட, மனசோட எப்படி இருக்கார் பாருங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னு ரொம்ப சொல்லாமலே அந்த படம் கிடச்சி அவங்களுக்கு வந்து அந்த சாங் ரெக்கார்டிங் டயத்துலலாம் நான் கூட இருக்கேன். அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பயுமே கூட தான் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்வி பல விஷயங்களை கடந்தும் பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இந்த படம் பர்டிகுலராக அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான படம். ஏன்னா தொட்ட அந்த எப்பயுமே ஒரு புது கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு என்றைக்குமே நினைப்பாங்க. இந்த படத்தில் அதை தொட்டிருக்காங்க. ரொம்ப டைலாக் செயலையும் சரி, அது வந்து அவர் அப்ரோச் பண்ண விஷயங்களும் சரி, இந்த விஷயம் புதுசாக பழசா இன்னைக்கு இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். படத்தில் உயிர் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. நம்பிக்கையாக வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த சீட்டு காலியாக இருக்கலாம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபுல்லாக இருக்கும் 100%. படத்தில் அழகாக ஒரு டைலாக் வரத்தில் இருக்கும். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி கேட்பார் விஜய் ஆண்டனி சார் அந்த பையன்கிட்ட. இந்த சூரியன் இறங்கி மேலே ஏறும்போது. அதுதான் அவருடைய கவிதை. ரொம்ப ஒரு இலக்கியமான ஒரு கவிஞர் அவர். நல்ல கவிதை படித்தா, நல்ல வார்த்தைகள் கேட்டால், நல்ல ஏதாவது இன்சிடெண்ட் இருந்தால் எப்பயுமே ஒரு ஏர்லி மார்னிங் கூட பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் அந்த படத்தில் மிஸ் பண்ண மாதிரி நான் ஒருத்தங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்டர் மாதிரி கண்டிப்பாக உடனே ஒருத்தங்க வரப்போகிறேன். அது ஹீரோயின் சுவாசிகா. நான் வாழ்க்கை மொத்தமும் பார்த்த மிக ஆகச்சிறந்த ஹீரோயின்ஸ் எல்லாரையும் நினைவூட்டிடுச்சு. என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ்! எங்கேருந்து மதர் இந்தியாவில் இருக்கிற நர்கீஸ்லேருந்து தொடங்கி யார் யாரோ நீங்கள் இந்த இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம். அவளை பிடித்தான் மஞ்சுவாக இருக்கலாம், இல்லாட்டினா அவள் ஒரு தரகதி கவிதாவாக இருக்கலாம், சோபாவாக இருக்கலாம், முள்ளுமலர் சோபாவாக இருக்கலாம், சாவித்திரியாக இருக்கலாம், மகாநடியில் நினைச்ச நம்ம இப்போ வந்த கீர்த்தி சுரேஷாக இருக்கலாம், அனுஷ்கா மேடமாக இருக்கலாம், யார் வேணுமோ வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமான தகுதி உங்களுக்கு இருக்குது. அற்புதமாக பண்ணிட்டீங்க. மிக அற்புதமாக இருந்துச்சு. அந்த சாங்கில் ஒரு இடத்துல நீங்கள் சிரிக்கும் போது அப்படி இருக்கு. அவ்வளோ அற்புதமாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய இடம் உங்கள் தமிழ் சினிமாவில் இருக்குது. வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி சார், உண்மையிலே சார் முதல் முறையாக அந்த படம் நடிச்சிட்டிங்க சார்.
இதுக்கு முன்னாடி நீங்க நடிக்கலையான்னு கேட்டா அந்த படத்துக்கான நடிப்புன்னு ஒண்ணு இருக்கும். நிஜமா இன்னும் ஒரு 2, 3 சீன் வராதா? அந்த ஐஸ் சாப்பிட்ற அந்த விதம் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த அந்த கேரக்டர் எவ்வளவு லட்சணமா, எவ்வளவு அழகா அம்மாவை பாத்துக்கிறதுல, உண்மையிலேயே இப்படி ஒரு கணவன் வரணும்ப்பா. அந்த மாதிரி சிரிச்சீங்க அவர் சொன்ன மாதிரியே. நீங்க சிரிச்சா அழகா இருக்கு. நீங்க அடுத்தடுத்த படங்கள்ல இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வர மாதிரி உண்மையிலேயே சார் இன்னும் ஒரு 4 லவ் சீன் போட்டு வேற எதுவுமே வேணாம், தி எண்டுன்னு போட்டா கூட இந்த படத்தை நான் வந்து திரும்ப திரும்ப 2, 3 தடவை பார்த்துருப்பேன். அவ்வளவு லட்சணமா இருந்துச்சு. ஏதாவது லவ் சீன்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தா சேர்த்து விடுங்க சார் சொன்னேன் சார்கிட்ட. அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த படத்துல நிறைய பாருங்க எவ்வளவு நியூ டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நானோ முருகதாஸோ மிக முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா பெரிய டெக்னீஷியன்ஸோட தான் ஒர்க் பண்றோம். அதை வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த 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 அவர் கையில் ஒரு இது இருக்கு, ஒரு ஆளுமை இருக்கு. அவர் புதுசாக தான் போகணும் அவசியம் இல்லை, யாரை கூப்பிட்டாலும் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அது பிஸ்னஸாக அவருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட பெரிய வளர்ச்சிக்கு கூட அது பயன்படும். நான் பலமுறை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஏன் சார் நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு அது சௌகரியமாக இருக்குது, என் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அது அவர் சொல்கிறது கரெக்டு, அவரால் செய்ய முடியுது. ஒரு பாலச்சந்தர் சார், ஒவ்வொருத்தங்களும் அது பாரதிராஜா சார், யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு போயிடுவேன் என் ஷூட்டிங் பாரதிராஜா சார் சொல்கிறார்ல, அந்த மாதிரி அதுவே மிகப்பெரிய தகுதி. அதுதான் உங்களுடைய இடம். இன்னைக்கு வந்து முருகதாஸ் எல்லாமே சரண் சார், நம்மளுடைய டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் தான் ஆரம்பிச்சு எல்லாருமே உங்கள் மேலே பேரன்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்காக எப்போ வேணுமோ வந்து நிற்போம். எப்பயுமே வீட்டுக்கு பின்னாடி இல்லை, எப்பயுமே பக்கத்தில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பீங்களா வாழ்க்கை மொத்தமும். இது படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.